மாடியூல் 2.7ல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ். ஓகேவா, ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வில் என்னென்ன வால்வ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ், சீக்வன்ஸ் வால்வ், கவுண்டர் பேலன்ஸ் வால்வ், நெக்ஸ்ட்டு அன்லோடிங் வால்வ். இந்த மாதிரி வால்வ்ஸ்லாம் என்ன அப்படின்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்னால் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், யூஸ் டு மெயின்டைன் த டெசைட் ப்ரெஷர் லெவல்ஸ் பை டைவேட்டிங் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஓகேவா, ஒரு வேளை சிஸ்டத்துக்குள்ளே ஹை ப்ரெஷர் ஃப்ளோ ஆகும்போது அது லோ ப்ரெஷராக என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு, அதாவது டிசைட் ப்ரெஷர் லெவலை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் அப்படிங்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ என்னென்ன வால்வ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ரெடியூசிங் வால்வ், ரிலீஃப் வால்வ், சீக்வன்ஸ் வால்வ், அன்லோடிங் வால்வ், கவுண்டர் பேலன்ஸ் வால்வ். இதில் ரெடியூசிங் வால்வ் மட்டும் தான் ஸ்டார்டிங்லேயே ஓப்பனாக இருக்கக்கூடிய வால்வ், நார்மலி ஓப்பன் வால்வ். இதில் ரிலீஃப், சீக்வன்ஸ், அன்லோடிங், கவுண்டர் பேலன்ஸ் வால்வ்ங்கிறது நார்மலி க்ளோஸ்டு வால்வ், ஸ்டார்டிங்லேயே க்ளோஸாக இருக்கக்கூடிய வால்வ்ஸ். அது எப்படி க்ளோஸாக இருக்குது, எப்படி ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடியூலில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். ஓகேவா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் லோடல் வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட டயக்ராமை நம்ம பார்த்துருவோம். இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வோட டயக்ராம். ஓகேவா, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தாச்சு அப்படின்னா பம்பு ஃப்ளோங்கிறது இப்படி தான் சிஸ்டத்துக்கு ஃப்ளோ ஆகுது. சரியா, இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங். ஓகேவா, ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பப்பட். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொசிஷனை தான் பப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 டேங்கு போகக்கூடிய ஒரு வே இருக்குது. ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். அப்போ ப்ரெஷர் ரிலீஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது நார்மலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளோஸ்டு வால்வ். இது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பப்பட்டுங்கிறது இந்த 2 டேங்க் அப்படிங்கிற இந்த வேவ் என்ன பண்ணியிருக்குன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும். நார்மலி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணி வச்சிருக்குன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும். அது எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இங்கே அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி இங்கே ஸ்ப்ரிங்கை மூவ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நார்மலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பப்பட்டை வச்சு அந்த வேவை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஃப்ளோங்கிறது எப்படி இருக்குன்னா பம்பு ஃப்ளோ இந்த இடத்துல இருந்து 2 சிஸ்டத்துக்கு நார்மலாக உனக்கு என்ன ஆகும்னா நார்மல் ப்ரெஷருங்கிறது ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். ஒரு வேளை இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு, ஹை லெவல் ஆஃப் ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல அட்ஜஸ்டிங் க்ரூ வச்சு செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பப்பட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹை ப்ரெஷர்னால மேலே ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அப்பாகும். ஓகேவா, அப்போது அந்த டைமில் ஹை ப்ரெஷருங்கிறது 2 டேங்க் என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டருங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா போயிடும். ஓகேவா, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஹை ப்ரெஷருங்கிறது ரெடியூஸ் ஆகுது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்ங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த நேமில் ப்ரெஷர் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழைக்கப்படுது. ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். அப்போ என்ன பாயிண்ட் நம்ம எழுதலாம் அப்படின்னா நார்மலி க்ளோஸ்ட் வால்வ். ஓகேவா, அப்போ லோ ப்ரெஷருங்கிறது 2 சிஸ்டத்துக்கும் ஹை ப்ரெஷருங்கிறது ஏற்படும் போது டு த டேங்குக்கும் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது இருக்கும். அப்புறம் இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட்லியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வால்வ் தான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். இதுதான் அதனுடைய கிராஃபிக்கல் சிம்பிள். ஃப்ளோங்கிறது ஒன் வேல உனக்கு 2 சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்ப்ரிங்குங்கிறது உனக்கு எப்போ ஆக்ட் ஆகணும் ஹை ப்ரெஷரில் ஆக்ட் ஆகும்போது உனக்கு ஸ்ப்ரிங்கு ஆக்டிவேட் ஆகிறதுனால உனக்கு அந்த இடத்துல ஒரு 2 டேங்குக்கு ஃப்ளோங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராஃபிக்கல் சிம்பிள்ங்கிறது ப்ரெஷர் ரிலீஃப் வால்வுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ். அப்போ ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் என்ன, ப்ரெஷர் ரிலீஃபுக்கும் ப்ரெஷர் ரெடியூசிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இந்த இதில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். அது இப்போ ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ்னா என்னென்னு பார்த்துருவோம். இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வோட ஸ்கீமெட்டிக் டயக்ராம். ஓகேவா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேவா, ஒரு இன்லெட்டுங்கிறது இருக்குது, ஒரு அவுட்லெட்டுங்கிறது இருக்குது, உனக்கு ஒரு ஸ்பூல் அப்படிங்கிறது நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் லோடட் ஸ்பூல் டைப் ஸ்ப்ரிங். ஓகேவா, ஸ்ப்ரிங் லோடட் ஸ்பூல். அப்போது இந்த ஸ்பூலை மேலேயும் கீழே மூவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்ப்ரிங்குங்கிறது இருக்குது. ஸோ இங்கே அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூங்கிறது இருக்குது. ஓகேவா, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உனக்கு இன்லெட்லேருந்து அவுட்லெட்டுங்கிறது ஃப்ளோங்கிறது இருக்கும். ஓகேவா, அப்படி ஃப்ளோங்கிறது இருக்கும்போது உனக்கு அவுட்லெட் அந்த இடத்துல உனக்கு ப்ரெஷருங்கிறது அதிகமாகி வெளியே போச்சு அப்படின்னா அது உனக்கு டேஞ்சர் கண்டிஷன்ஸ் அண்ட் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த அவுட்லெட் ப்ரெஷர் அந்த அட் டைமில் மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கும்போது அந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் இந்த வே வழியாக போய் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பூலோட பாட்டமில் போய் உனக்கு அந்த ப்ரெஷர் மோதும் போது இது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அந்த ப்ரெஷர்னால அந்த ஸ்பூல் மேலே தூக்கும். ஓகேவா, அப்படி மேலே தூக்கும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பூல் இந்த அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணிடும். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது உனக்கு அந்த அவுட்லெட் ப்ரெஷருங்கிறது உனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அவுட்லெட் ஃப்ளோங்கிறதே இருக்காது. ஸோ அவுட்லெட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு டவுன் ஆயிரும். அதே நேரத்தில் அந்த டைமில் உனக்கு வேங்கிறது எப்படி இருக்கும்னா இன்லெட் வழியாக போய் ட்ரெயின் வால்வ் வழியாக போய் உனக்கு டேங்க்கு என்ன ஆயிரும் அப்படின்னா போயிடும். ஸோ அப்போ எப்போ உனக்கு நார்மல் கண்டிஷனுக்கு ப்ரெஷர் வருதோ மீண்டும் இந்த ஸ்பூல் கீழே ஸ்ப்ரிங்குனால் என்ன ஆயிரும் அப்படின்னா கீழே வந்துடும். கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இன்லெட்டுங்கிறது அவுட்லெட் வழியாக நடந்துகிட்டு இருக்கும். அப்போது அவுட்லெட்ங்கிற இடத்துல எப்போ மேக்ஸிமம் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதோ அந்த டைமில் ப்ரெஷருங்கிறது இந்த வேவ் வழியாக போய் உனக்கு ஸ்பூலுங்கிறது அப்பாகி உனக்கு இன்லெட்டுங்கிறது ட்ரெயின் வழியாக நடக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர்
ரெடியூசிங் வால்வ்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி அந்த பாயிண்ட் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன மெயின்டைன் ரெடியூஸ் ப்ரெஷர். செகண்ட் என்ன அப்படின்னா நார்மலி ஓப்பன் வால்வ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நார்மலி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்லெட் டு அவுட்லெட், அந்த டயக்ராம் பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்லெட் டு அவுட்லெட் நார்மலி ஓப்பனாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, அது அந்த அவுட்லெட் அப்படிங்கிற வேங்கிறது க்ளோஸில் இல்லை, ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ரீச்சஸ் த பிலோ த வால்வ் செட்டிங் ஃப்ளோ டு ஃப்ரீலி. ஓகேவா, அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோ எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர் இல்லாமல் நார்மல் ப்ரெஷராக இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல உனக்கு ஃப்ளோங்கிறது ஃப்ரீலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீசஸ் அவுட்லெட் ப்ரெஷர், ஸ்பூல் மூவ்ஸ் பிளாக் த அவுட்லெட் போர்ட், நவ் அவாய்ட் த டவுன் ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அபோவ் த வால்வ் செட்டிங் டு ப்ரொவைட் ட்ரெயின் போர்ட். அப்போது அந்த இடத்துல அவுட்லெட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பூல் என்னாகும், அந்த வழியாக வேவ் வழியாக வந்து ஸ்பூல் மூவ் ஆகி உனக்கு அவுட்லெட் போர்ட்டை பிளாக் பண்ணும். அப்படி பிளாக் பண்ணும்போது நவ் அவாய்ட் த டவுன் ஸ்ட்ரீம் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை நீ அவாய்ட் பண்ணுறதுனால உனக்கு அப்புறம் ஃப்ளோங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வால்வ் செட்டிங் மேலே தூக்கும்போது டு ப்ரொவைட் ட்ரெயின் போர்ட், இன்லெட்டுங்கிறது ட்ரெயின் போர்ட்டு வழியாக நடக்கும் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வோட முக்கியமான பாயிண்ட். இந்த மாடியூலில் நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வில் 2 வால்வ், ப்ரெஷர் ரிலீஃப்னா என்ன, ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் மாடியூலில் மிச்சம் இருக்கிற 2 இம்பார்ட்டன்ட் வால்வ்ஸுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் மாடியூலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.